கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை சந்திக்கும் பொழுது இறை குடும்பம் அப்படியே சிவ சக்தி முருகன் இப்படி நிறைய அந்த சிவ குடும்பத்தை பற்றிய தகவல்கள் தான். அப்படி தான் தேவார பாடல் பெற்ற தலம், சக்தி பீடங்கள், திருப்புகழ் தலங்கள், இப்படி நிறைய தலங்களுக்கு நம்மலாம் போயிருக்கோம். இப்போ ஒரே தலத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற இருக்கின்றோம். அதுதான் அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி. இங்கே அமிர்தகடேஸ்வரர் தேவர்களாக தேவர்களுடைய முயற்சியால் அப்படியே அமிர்த குடம் கடமாகி வந்தார். எங்கெல்லாம் சுவாமி இருக்காரோ அங்கெல்லாம் பிரியா விடையா அம்பாள் இருப்பா. இப்போ பிரியா விடை அப்படின்னா என்ன? ஒரு லிங்க திருமேனியே பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த ஐக்கியமான ஸ்வரூபம். லிங்கம் இருக்கு இல்லைங்களா, மேலே இருக்கிறதுக்கு பேரு, அதுக்கு பேரு பானம். இந்த இடத்துல ஸ்கொயராவோ இல்லை வட்டமாவோ அந்த நீர் செல்லும் பாதையோடு இருக்கிறதுக்கு பேரு ஆவுடை. சரிங்களா? இந்த ஆவுடை அப்படின்ற அந்த ஒரு பகுதி தான் அம்பாள். மேலே இருக்கல கூர்மையாவோ வளைந்தோ இருக்கக்கூடிய பானம் சுவாமி. அப்போ ஒரு லிங்க தத்துவத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஸ்வரூபம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அது சுவாமி, கூட அருள் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அம்பிகை. சுவாமியினுடைய அருளுக்கே அம்பிகைன்னு பேரு, சக்தின்னு பேருன்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கின்றார். அப்போ சுவாமியும் அம்பாளையும் பிரிச்சே பார்க்க முடியாது. இதுதான் காளிதாசனும் வாக்கர்த்தாவிவ அப்படின்ற ஒரு பாடல் வடமொழியில் குமார சம்பவத்தில் சொல்கிறாரு. வாக்கு ஒரு 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 வேர்டு, ஒரு சொல் நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு மீனிங் பொருளே இல்லைன்னா அது ஒரு சொல்லையாகவே இருக்காது. அப்போ ஒரு சொல்லையும் பொருளையும் எப்படி பிரிக்கவே முடியாதோ அது மாதிரி சிவசக்தியை பிரிக்கவே முடியாது. இப்போ சிவபெருமான் வந்துட்டார், அருள் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னாலே அவரோட அம்பாள் இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் மார்க்கண்டேயருக்கு இடது கால் போய் காலன் அழிக்குது. சுவாமி எழுந்துட்டார், இவனை அடிக்கலாமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள சுவாமியின் இடப்பக்கம் உமா அம்பிகை இருக்கா. அவளுடைய இடக்கால் மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக காலனை அழித்தது. அதனால காலசம்ஹார மூர்த்தி. அப்போ சுவாமி வேற அம்பாள் வேற இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லிங்கமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பிகை இருக்கா இல்லையா, அந்த ஆவுடை அதுவே அம்பிகை. அதை தாண்டி எல்லா சிவாலயங்கள், நீங்கள் அமிர்தகடேஸ்வரர் எடுத்துக்கோங்க, மதுரை சோமசுந்தர கடவுளை எடுத்துக்கொள்ளுங்கள், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், எந்த சிவாலயங்கள் வேணாலும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் சுவாமி சன்னதிக்குள்ள சிவனுடைய லிங்க திருமேனி இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு உலோக திருமேனி, சுவாமியினுடைய லிங்க திருமேனி கல்லாலா இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அது பக்கத்தில் உலோக திருமேனியில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வடிவம் இருக்கும். அவள் எப்பொழுதும் சுவாமி சன்னதியில் இருப்பாள். இன்னொரு விஷயம், அம்பாள் சன்னதியில் சுவாமி லிங்கம்லாம் இருக்காது. அம்பாளால் தனித்து இயங்க முடியும் சக்தியால், ஆனால் சுவாமிக்கு சக்தி இல்லாமல் இயங்க முடியாது. அந்த சவம் அம்பிகையோடு சேர்ந்தால் சிவம். அந்த ஒரு நமக்கே அவதானே வேணும். அந்த சவமாக இருக்கும் பொழுது நமக்கும் அவ சக்தி. இப்போ இந்த சிவத்துக்கும் அந்த சக்தின்றது வேணும். அப்போ சிவமாக லிங்கத்திலேயே சிவசக்தி அம்சம். அது மட்டும் அல்லாமல் அந்த லிங்க திருமேனிக்கு பக்கத்தில் நம்மளால் நிறைய தடவை பார்க்க முடியாது, உள்ளே தான் இருக்கும். ஆனால் உள்ள உலோக திருமேனியில் அம்பாள் ஒருத்தி இருப்பா. அவளுக்கு பேர் மனோன்மணின்னு பேர். மனோன்மணி, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கூடியவள், அந்த மனோ தத்துவத்தை அறிய வைப்பவள் மனோன்மணின்னு பேர். அந்த மனோன்மணி என்பவள் அங்கே உள்ளே இருப்பா. அந்த மனோன்மணி பிரியா விடைன்ற பேர். பிரியாத ஆவுடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க திரும்பினே பிரிக்கவே முடியாது. ஆவுடை இருந்தால் தானே லிங்கம். அப்போ ஆவுடை அம்பாள்னா மேலே இருக்கிற பானம் சிவன். அப்போ பிரியாத ஆவுடையாக அம்பிகை இருப்பதால் அந்த பிரியா ஆவுடை தான் பிரியா விடைன்னு மாறுது. இப்போ நிறைய இடங்களில் உற்சவம்லாம் உண்டு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளோட தான் வருவார். ஆனால் அதுக்கு அடுத்தது அம்பாள் தனியாக வருவார். உதாரணத்துக்கு அண்ணாமலையார் இருக்கும் பொழுது கூட உண்ணாமுலை இருப்பா. மதுரை சுந்தரேச கடவுள் கூட மீனாட்சியினுடைய ஒரு பிரியாவிடை இருப்பா. தனியாக தான் மீனாட்சி வருவாள்.
அப்போ சுவாமி அம்பிகையோடு சேர்ந்து தான் இயங்குவார். அதை குறிக்கிறதுக்கு தான் லிங்க திருமேனியே சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்குது. அப்போ அமிர்த கடேஸ்வரரை பார்க்கும் பொழுது அமிர்த கடேஸ்வரரை மட்டும்தான் பார்க்குறோமானா கிடையாது, அங்கே அம்பிகையோடு சேர்ந்து தரிசிக்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உலோக திருமேனி பிரியாவிடை என்ற அம்பிகையோடு இருப்பாள். அப்படி பிரியாவிடையாக அபி அப்படின்னா இன்னும் கூட சமஸ்கிருதம் வடமொழியில் ரம்யமாக இருப்பாளாம். அது ரம்யம். அபி ரொம்பவே ரம்யமாக இருப்பாளாம். அதனால் அபிரம்யம் அபிராமி அப்படின்ற நாமத்தோட அம்பிகை இருக்கின்றாள். இந்த சிவாலயத்தில் இன்னொரு நாயன்மார் வாழ்ந்தார். அவருடைய கைங்கரியம், அவருடைய கொள்கை என்னன்னா, சுவாமிக்கு குங்கலியம் அப்படின்ற தூபத்தை இடுவார். தூப வழிபாடு, இதை பற்றி தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும். அங்கே அவருடைய வேலை சுவாமி கோயிலுக்குள்ள ஒரு வாடை வந்துடக்கூடாது, எப்பொழுதுமே ஒரு சுவாமி கிட்ட தெய்வீக தன்மையோடு இருக்கணும்னு கை நிறைய சாம்பிராணி மாதிரி இருக்குங்க குங்கலியம்ன்றது. அதை வைத்துக்கொண்டு தூபம் இட்டு கொண்டே இருப்பார். இவ்வளோதான் அவருடைய கொள்கை. ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் தூபம் இடுவார். சரி, இதில் என்ன பெருசாக இருக்குது, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, குங்கலியம் போடுறார். ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதனை பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமி ஒரு சோதனை வைப்பார். நம்ம நல்லா இருக்கோம், சரி, நீ எந்த அளவு துயரத்தில் இருப்பியோ அப்போ நீ சுவாமி கிட்ட வேணும்னு அழுவ. அதை தாண்டி சுவாமிக்காக நீ பண்ணுற ஒரு சேவை கைங்கரியத்தை நீ அப்பவும் பண்ணுறியான்றதை சுவாமி சோதிப்பார். அதில் வென்றவர்கள் இன்றும் இரவா புகழோடு இருக்கும் அடியார்கள். அவரை பற்றி தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.